மதுரை மேற்கு தொகுதியில் மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் உடைய இயக்கத்துக்கு கடுகளவு கூட என்னால் அவருடைய புகழ் எந்த வகையிலும் அவர்களுக்கு ஊறு விளைவிக்காத வகையில் பொதுச் செயலாளருடைய நம்பிக்கையுடன் களத்தில் இறங்கி மேற்கு தொகுதி மக்களை சந்தித்து நான் அந்த தொகுதிக்கு ஆற்றிய பணிகளையும் மதுரை மக்களுக்கு 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது செய்த திட்டங்களையும் எடுத்து சொல்லி, குறிப்பாக மேற்கு தொகுதி மக்களுக்கு எந்தெந்த வார்டில் எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பையன் பெயருக்கு நடத்தின ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் மூலமாக எத்தனாயிரம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பமே இன்றைக்கு மேற்கு தொகுதி மக்களுக்கும் கழகத்துக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மக்கள் தான் எஜமானர்கள். மக்களை நம்பி களத்திலே என்னை நிறுத்திருக்கிற பொதுச் செயலாளருக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? திமுக கூட்டணியில மதிமுக நாங்க சிரித்து கொண்டே அழுகிறோம், நாங்க எதிர்பார்த்த தொகுதியில கொடுக்கல அப்படின்ற மாதிரி மதிமுக சார்பில் செய்தியாளர் சந்திப்புல பேட்டியா சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வைக்கிற இந்திய கூட்டணி, அதுல இருக்கிறவங்கள சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் என்ற அடிப்படையில் தான் அந்த கூட்டணியில் பல தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்றைக்கு அந்த கூட்டணியில் தொடர்கிற நிகழ்ச்சியை கசப்பாக நினைக்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி கொண்டு வந்த அன்பு சகோதரர் திருமாவளவனுடைய இயக்கத்திற்கு குறைந்த தொகுதியை கொடுத்துவிட்டு இன்றைக்கு அவர் எப்படி அது மன வலிமையோடு எடுத்துக்கொண்டார் என்று தெரியவில்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் 2011 எங்க அம்மா அவர்கள் அழைத்து 19 தொகுதியில் கொடுக்கின்ற போது 19 தொகுதியில் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் கூட அவர் கேட்க மாட்டேன்றார். மிக கோபமாக பேசி சென்றவர் தான் வைகோ. இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களும் நிர்வாகிகளும் நொந்து போயிருக்கிறார்கள். அதான் எல்லா பேருமே அப்படிதான். இப்ப வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அதனுடைய நிறுவன தலைவரும் இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து விலகி இன்றைக்கு நான் தேர்தலிலே போட்டியிடலை என்ற ஒரு விரக்தியோடு அறிவிக்கின்ற காட்சியை தான் பார்க்கிறோம். ஆனா இதுக்கு நேர்மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அத்தனை பேருமே எங்களுடைய தலைமை கழகத்தில் மகிழ்ச்சியோடு அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மலர வேண்டும், மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பயணத்தை புறப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமே எங்க பொதுச் செயலாளர் நம்முடைய மயிலாப்பூர்ல பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கிய அமைச்சர்கள் இருக்கிற தொகுதியில அதிமுக போட்டியிடாம பாஜகவுக்கு சீட்டை ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. யாருங்க? முக்கிய அமைச்சர்கள் இருக்கிற தொகுதியில அதிமுக போட்டியிடாம பாஜகவுக்கு ஒதுக்கிருக்கீங்க. அந்த மாதிரி 14 தொகுதிகள்ல 14 அமைச்சர் தொகுதியில அதிமுக கண்டெஸ்டே பண்ணல சார், என்ன காரணம்? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பார்த்து அது தோழமை கட்சிகளுக்கு பகிர்ந்து அவங்க தோழமை கட்சிகளும் அதை விரும்பி இருப்பார்கள். அந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அமைச்சர்கள் இன்னார்ன்றதான் கிடையாது. தேர்தலில் மக்கள் தான் எஜமானர்கள். தேர்தல் வந்துவிட்டா அமைச்சராவது யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்றாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள். அதெல்லாம் அதை சும்மா எதிர்கட்சிகள் ஏதாவது பேசணுன்றக்காக பேசுவாங்க.
நான் இன்னைக்கு தான் எங்க பொதுச் செயலாளர் அதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டார். 210 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்று சொல்லிவிட்டார். இதுக்குள்ளே எல்லாமே அடங்கி விடுகிறது. எனவே நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அதிலே அர்த்தம் இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு நிர்வாக திறமை படைத்தவர். கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு 5 பைசா கஜனாவுக்கு வராத நேரத்திலும் கூட சிறப்பாக நிதி நிர்வாகத்தை பயன்படுத்தி அதை சரியான முறையில் பயன்படுத்தி அனைத்து மக்களும் அன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்றாலும் கூட சிறப்பாக அவர்களுக்கான திட்டங்களை கொடுத்து ஏறத்தாழ 11 மாதங்கள் விலையில்லா சமையல் பொருள், விலையில்லா அரிசிகள் கொடுத்து அவங்க போதும் போதும் என்ற அளவுக்கு பொருட்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். கொரோனா காலத்தில் 2000 ரூபாய் 1000 2000 ரூபாய் கொடுத்தவர். கொரோனாவை அடுத்து வந்த பொங்கல் தொகுப்பாக 2500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது எங்க தேர்தல் அறிக்கையில இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்போடு இது 1000 ரூபாயும் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஆக அவருடைய நிதி ஆளுமை என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. எனவே அதையெல்லாம் எங்க பொதுச் செயலாளரே நேரத்தே சொல்லிவிட்டார். எல்லாமே எங்களுடைய அந்த வரவு செலவை எப்படி பெருக்குவோம் என்பதெல்லாம் எங்க பொதுச் செயலாளருக்கு தெரியும். அதை சிறப்பாக செய்வார். திமுக மாதிரி 525 வாக்குறுதியை கொடுத்து விட்டு இன்னைக்கு 4 பங்கு கூட நிறைவேற்றாத கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. மக்களுக்கு அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நிறைவேற்றி காட்டுவார். சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே 3 முறை 5 அறிவிப்பாக அறிவித்தார். அதை நாங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து கொடுத்தோம். எல்லோருமே அதை வரவேற்றார்கள். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வழங்குவது, எடுத்த உடனே 10,000 ரூபாய் வழங்குவது என்பது மக்கள் எல்லோருமே இன்றைக்கு எவ்வளவு தூரத்தோ அவங்க கஷ்டப்படுறாங்க என்பதை ஒரு அறிந்து கொண்ட சாதாரண நிலையிலிருந்து அந்த மக்களை பார்த்த ஒரு முதலமைச்சர், ஒரு தலைவர் யாருன்னா எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். 10,000 ரூபாய் வழங்கி பெண்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படை 2000 ரூபாய் மாதம் மாதம் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டார். அதையும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பிரிட்ஜ் வழங்குவோம் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கதாநாயகனாக திகழ்வதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை. அதை தொகுத்து வழங்கிய எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியா தான் இன்னைக்கு டாப். மற்றதெல்லாம் மக்கள் தாங்க எஜமான். மக்களை வச்சுதான் அங்க இது பண்ணணும். எங்க கழக நிர்வாகிகள் அதெல்லாம் பார்த்துக் கொள்வாங்க. அது பொதுவாக ஒவ்வொரு கட்சியும் அது இது பண்ணுவாங்க. கூடுதலாக நமக்கு கொஞ்சம் கூடுதலாக நமக்கு எதிர்ப்பு காமிப்பாங்க. அது அமைச்சரே இறங்கி வேலை பார்க்கிறாரு. அவர் 6-8 மாசமா 10 மாசமாவே பார்க்கிறாரு. அதான் நான் அன்னைக்கு கூட சொன்னேன்ல, புதுசா வந்தோன்னா ரோடு இந்த புது பொண்ணு மாதிரி அப்படி இது பண்ணி செய்யறது, அப்புறமேல் போனதானே தெரியும் அவருடைய இது. அதனால மக்கள் இன்னும் இதுல நாங்க நிரந்தரமாக அந்த மக்களோடு மக்களாக இருக்கிறேன். எனவே மக்களுக்கான திட்டங்களை நான் நிச்சயமாக குரல் கொடுத்து எங்களுடைய இன்னும் ஆளுங்கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரப்போகிறது. அதிகமான திட்டங்களை கொடுத்து மதுரை மக்கள் இன்றைக்கு போற்றுகின்ற அத்தனை வளர்ச்சி பணிகளும் எங்க காலத்தில் கொண்டு வந்ததுதான். திமுக காலத்தில் 5 ஆண்டுகள ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. இதிலே தெரியும் உங்களுக்கு மதுரை மக்களுக்கு எதுவுமே செய்யல. இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி பணி கூட 2011 கொண்டு வந்த அந்த ஸ்மார்ட் சிட்டி பணி கூட இந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியல. இன்னும் பல பிரிவுகளில் இன்னும் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கல. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இன்னும் சரியாக வழங்கவில்லை. அது 24 மணி நேரமும் கொடுக்க வேண்டும். அதுதான் அது முறை. பாத்தீங்கன்னா நிறைய சர்பிளஸாக வாட்டர் வருகிறது. 225 எம்எல்டி வருகிறது. அது முறையாக இவங்க அது நீரோட்டம் பார்த்து அதனுடைய ஒவ்வொரு தொட்டியில் இருந்தும் எவ்வளவு இறக்க வேண்டும், எவ்வளவு வீடுகளுக்கு போகுது என்பது தரமான பைப்புகள் பதிக்கவில்லை. ரோடுகள்லாம் பாத்தீங்கன்னா எங்களுடைய பகுதி செயலாளர் 72வது வார்டில் மாமன்ற உறுப்பினர்
நான் ஏற்கனவே ஊடகத்தில் கூட சொன்னேன், சிமெண்ட் ரோடு போட்டாங்க. சிமெண்ட் ரோடு போட்டு 10 மாசங்கள் கூட, அதான் 10 மாசம் கூட, 10 மாசம் தான் ஆகுது. 10 மாசத்துல அந்த சிமெண்ட் எல்லாம் போயிருச்சு. வெறும் குழியா கல்லாத்தான் இருக்கு. நீங்க கூட போய் பார்க்கலாம். நம்ம இதுல திருவள்ளுவர் நகர்ல போய் பாத்தீங்கன்னா பெரிய சாலை, முக்கிய சாலையில அந்த மாதிரி இருக்கு. இது பூராமே எல்லாம் தரமற்ற ஒப்பந்தக்காரருக்கு கொடுத்ததன் அடிப்படையில தான் இது நடக்குது. திமுக அதிமுக தேர்தல் களத்துல புதுசு தாவேக நிலைமை என்ன சார்? அதெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். சரி, நன்றி. பார்த்து சொன்னது நன்றி.